എനിക്കറിയില്ല മലയാളി ഓഡിയൻസിന് എന്തായിരിക്കും, അവർക്ക് കൈ അടിക്കാൻ ഇച്ചിരി ഒരു ബുദ്ധിമുട്ടുണ്ട്. നമ്മൾ കുറച്ചും படம் என்னோட 5வது படமா பைசன் காலமாடன், அது எல்லாமே அந்த பெஸ்ட் ஆடியன்ஸ். எல்லாருக்கும் நமஸ்காரம். செய்யற வேலையை அந்த சினிமா வெறுமன பொழுதுபோக்கு கிடையாது, அது மக்களுக்கானது, மக்களோட வாழ்க்கைக்கானது, வாழ்வியல் முறை சார்ந்தது அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு சித்தாந்தம் இருக்கிறதுனால தான் இது சாத்தியமாகுது. என்னோட 5வது படமா பைசன் காலமாடன், நீங்க கொடுத்த ஆதரவுக்கு நான் பார்த்துட்டே இருந்தேன். பின்னாடி உட்காந்து நீங்க எங்கெங்க கிளாப் பண்ணீங்க அப்படின்னு நான் பார்த்தேன். அது எல்லாமே அந்த கிளாப் பண்ண இடம் எல்லாமே சாதாரணமா என்ன சொல்றது, ரொம்ப ரொம்ப நெஞ்சு முட்டி எழுதுவாங்கல்ல டைலாக், இதுக்கு மேல என்னடா சொல்றது இவங்க கிட்ட அப்படின்னு எழுதுவாங்கல்ல, அந்த மாதிரி எழுத முடியுமா, அந்த படத்தை எடுக்க முடியுமா, தமிழ்நாட்டில் ஒத்துக்கோங்க. அந்த கதை நான் சொல்லும் போது எல்லாரும் பயந்தாங்க. அப்போ நான் நம்பினேன், என்னோட ஆர்ட் ஃபார்மை நம்பினேன், எனக்குள்ள அரசியல் நம்பினேன், பாபா சாஹேப் அம்பேத்கர் மனசில் வச்சுக்கிட்டேன். அதை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம எழுதுவோம். இது கிட்டத்தட்ட வாழ்வா சாவா மாதிரி இந்த படம் வரட்டும். வந்ததுக்கு அப்புறமா நம்ம மாரி செல்வராஜ் தமிழ் சினிமாவுக்கு வேணுமா வேண்டாமாங்கிறத, இந்தியன் சினிமாவுக்கு மாரி செல்வராஜ் வேணுமா வேண்டாமாங்கிறத இந்திய சமூகம் முடிவு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு எழுதப்பட்டது தான் பைசன் திரைக்கதை. அதை எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம். எல்லோருக்கும் நன்றி. அதில் முக்கியமாக இந்த படத்தில் எனக்கு சப்போர்ட் பண்ண என்னோட ஆர்டிஸ்ட், அதில் முக்கியமான லால் சார் வந்து என்னோட மெட்டபர் அப்படின்னு சொல்லலாம். என் படத்தில் வரக்கூடிய அனிமல்ஸ்லாம் இருக்குல்ல, அது மாதிரி அவர் எல்லா படத்துலையும் இருப்பாரு. அவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு, அந்த நாய் பூனை பூச்சி மாதிரி நீ நினச்சிக்கோ, எழுதும் போதே என் பேரை எழுதுன்னு சொல்லியிருக்காரு. இந்த கதையை அந்த முழு கதை கூட அவர்கிட்ட சொல்லலை, என்னை நம்பி வாங்க சார் அப்படின்னு வந்தார். அவருக்கு முழு படம் பார்க்கும்போது தான் அந்த படத்தோட முழு கதை என்னன்னு தெரிஞ்சுக்கும் அவருக்கு. ரொம்ப நன்றி சார். அடுத்து அனுபமா, ரஜிஷா, 2 பேருமே. ரஜிஷா என்னோட ஆர்டிஸ்ட், அவங்க எப்போவுமே நம்புவாங்க. நான் இதான் கேரக்டர்னு சொல்லும் போதே ஒரு தயக்கம் இருந்துச்சு எனக்கு. ஒருத்தர் நம்மளே உருவாக்கிட்டு அவங்ககிட்ட போய் நம்ம மறுபடியும் போய் ஒரு பெரிய கனவோடு இருக்கவங்ககிட்ட வந்து நம்ம சொல்லி புரிய வைக்க முடியுமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட்டு தயங்கிக்கிட்டே இருக்கும்போது சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கு, பட் அக்கா அப்படின்னு. ஆனால் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அக்கா தான் என்னோட கதாநாயகி அப்படின்னு சொல்லி என் வாழ்க்கையில். அதனால அவங்க துணிஞ்சு வந்துட்டாங்க. அவங்க காதுக்குள்ள மனசுக்குள்ள என்னோட ஒரிஜினல் கதாநாயகி கேரக்டர் அப்படின்னு கேட்டிருக்கு. அதனால அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அனுபமா வந்து எப்படி சொல்றது, இந்த ஸ்கிரிப்ட் வேற ஒரு டைமென்ஷன்ல இருந்துச்சு முதல்ல. அதனால அனுபவம் நாங்கள் போனோம் முதல்ல. அது என்ன டைமென்ஷன் அப்படின்னா, அது கிட்டத்தட்ட கிட்டானோட கல்யாண கதலா இருக்கு. அத்தனை மக்களுக்கும் நன்றி. தேங்க்யூ. നമസ്കാരം. മഹേഷ് സാറിന്റെ 3ാമത്തെ പടത്തിലാണ് ഞാനിപ്പോ അടുപ്പിച്ചഭിനയിക്കുന്നത്. எல்லாருக்கும் நன்றி. Nothing to say much. It is our duty to do this. முக்கியமாக என்ன சொல்லணும்னா, wonderful audience. நான் இது வரைக்கும் பார்த்ததில் பெஸ்ட் ஆடியன்ஸ் இருந்தது. You guys, I enjoyed it. I really liked it. ஏன்னா அதுதான் ஒரு ஆர்டிஸ்டுக்கு வேணும் இல்லையா. நம்ம என்ன பெர்ஃபார்ம் பண்ணாலும் அட்லீஸ்ட் அதை பார்த்து கைத்தட்டுறது தான், வேற என்ன வேணும். அதுதான் ஆர்டிஸ்டுக்கு சம்பளம், வேற ஒன்றும் இல்லை. தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் வண்டர்ஃபுல் ஆடியன்ஸ். எல்லாருக்கும் நமஸ்காரம். പക്ഷെ വാട്ട് an audience you have been, and I'm so happy and I'm so proud that we could bring Bison to you all. നല്ലൊരു സിനിമ ചെയ്യാൻ പറ്റുക, നല്ലൊരു കഥാപാത്രം ചെയ്യാൻ പറ്റുക, ആൻഡ് എസ്പെഷ്യലി അണ്ടർ സച്ച് എ ബ്രില്യൻ ഡയറക്ടർ, അതൊരു ഭാഗ്യമാണ് ഒരു ആർട്ടിസ്റ്റിനെ സംബന്ധിച്ച്. അപ്പം വി ഹോപ്പ് ദറ്റ് വി ഹാവ് ഡെലിവേർഡ് എ ഗുഡ് ഫിലിം, ആൻഡ് വി ഹോപ്പ് ദറ്റ് യു ആസ് ഓഡിയൻസസ് ആർ ഗോണ സ്പ്രെഡ് ദ വേർഡ് ആൻഡ് ദിസ് ഫിലിം വിൽ റീച്ച് ദ മാസസ്. ഒരുപാട് നന്ദി വീണ്ടും ഇവിടെ വന്നതിന്. ഇനിയും നല്ല സിനിമകൾ ചെയ്യാൻ ഞങ്ങൾക്ക് എല്ലാവർക്കും സാധിക്കട്ടെ, നമുക്ക് എല്ലാവർക്കും സാധിക്കട്ടെ. ഇനിയും ഒരുപാട് നല്ല കഥാപാത്രങ്ങൾ ചെയ്യാൻ സാധിക്കട്ടെ. താങ്ക് യു സോ മച്ച് ഗൈസ്. ഗുഡ് നൈറ്റ്. Thank you so much team. Thank you everyone for coming. In the Mari sir or interview kodthappo one of the questions was sir inde mentor Ram sir naduthanna endana sir padichadennu oru question choichundayirunnu, and his answer was courage. And I think that's something we will take away from this day, sir. And for all the stories that you have given us, for all the courage that you have instilled in a lot of people like us,
and we truly believe we love you. Kerala love